உருளைக்கிழங்கு சீஸ் போண்டா செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சீஸ் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். மேல் மாவுக்கு தனியாக உப்பு இருக்கும். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும், இந்த ஸ்டஃபிங் மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு இந்த மசாலாலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகிடும். இது நல்லா குக் ஆகட்டும். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே நல்லா குக் ஆகட்டும். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மசாலா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல மசாலாலாம் உருளைக்கிழங்குல படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு இப்போ உருளைக்கிழங்குல மசாலாலாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இது ஆறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் போண்டா போட்டு எடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அப்படியே காயட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸ், எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் இருக்க மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம திக்கான பதத்துக்கு கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கையால் மாவை தூக்கி விடும்போது மாவு கீழே வரும். இந்த அளவுக்கு இருந்தால் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம இது மாதிரி உருட்டி இதில் ஒரு ஹோல் பண்ணி நான் சீஸ் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து உள்ளே நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி மூடிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு எடுத்து டிப் பண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். மசாலா எல்லாம் நல்லா இது மாதிரி உருண்டைகளை ஒட்டி உள்ள சீஸ் வச்சு ஊட்டி நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இது ஒரு உருண்டை எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி எடுத்து எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். இது மாதிரி போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வேகணும். அதனால் எல்லாம் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். நல்லா வெந்த பிறகு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு சீஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.